ஹாய், இந்த சேனல் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அப்புறம் ஃபினான்ஷியல் சம்மந்தமான டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஆர்ஹெச்பி அப்படின்னு சொல்லி என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிஆர்ஹெச்பி அப்படின்னா என்ன, இந்த எந்த ப்ராசஸில் வருது, ஸோ அந்த டிஆர்ஹெச்பியில் என்னெல்லாம் இருக்கும், அப்புறம் இந்த டிஆர்ஹெச்பி அந்த ஒய் டிஆர்ஹெச்பி, ஸோ இந்த டிஆர்ஹெச்பி எதுக்கு தேவைப்படும், அப்புறம் இந்த டிஆர்ஹெச்பி இந்த டாக்குமெண்ட் நம்ம எங்கெல்லாம் பார்க்கலாம், ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். டிஆர்ஹெச்பி அப்படின்னா என்னென்னா டிராஃப்ட் ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி டிஆர்ஹெச்பி அப்படின்னா என்னென்னா ஒரு கம்ப்ரஹென்சிவ் ரிப்போர்ட் சொல்லலாம். ஸோ இது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா ஐபிஓ ப்ராசஸ். ஸோ அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஐபிஓனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா என்னோட ப்ளேலிஸ்ட்டில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் தெரிஞ்சுட்டு ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். ஸோ ஏன்னா இந்த டிஆர்ஹெச்பி ஐபிஓ ப்ராசஸ் பண்ணும்போது தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஐபிஓ ப்ராசஸ் மூலமாக ஐபிஓ ப்ராசஸ் தான் ஜென்ரலாக ஒரு மீனிங்காக சொல்லிக்கிறேன். ஸோ ஒரு கம்பெனியை அவங்களோட கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணி அந்த பிஸ்னஸ் பெருக்கணும்னா அவங்க செபி கூட ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஒரு இனிஷியலாக ஒரு ப்ராசஸ் பண்ணுற அந்த பேர் தான் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். அதாவது செபியில் போய் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உண்டான ப்ராசஸ் தான் இந்த இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். ஸோ அப்படி செபியில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அந்த கம்பெனி ஃப்யூச்சரில் எந்த மாதிரி ப்ராசஸ் பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க, ஸோ என்ன மாதிரி ஃபினான்ஷியல் அவங்க வச்சுக்கிறாங்க அப்படி சொல்லி இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்னால் ஒரு கம்ப்ளீட் ரிப்போர்ட்டாக சப்மிட் பண்ணணும். ஸோ அந்த ரிப்போர்ட்டு தான் இனிஷியலாக ஒரு டிராஃப்ட் மாதிரி அவங்க சப்மிட் பண்ணணும். ஸோ அந்த ரிப்போர்ட் பேர் தான் இந்த டிராஃப்ட் ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ். ஸோ இது தான் செபி கிட்ட சப்மிட் பண்ணணும். ஸோ யாரோட உதவி மூலமானா ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமாக. ஸோ ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னா யாருன்னா மெர்ச்சன்ட் பேங்கர்ஸ், அப்புறம் அண்டர் ரைட்டர்ஸ் அப்படி சொல்லலாம். ஸோ மெர்ச்சன்ட் பேங்கர்ஸ் அப்படின்னா யாருன்னா அப்படின்னா அந்த HDFC பேங்க், அப்புறம் ஐசிசி பேங்க். ஸோ இந்த மாதிரி ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமாக மூவ் பண்ணி ஸோ நான் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் ஸோ அவங்கள்ட்ட மூவ் பண்ணி அவங்க கம்ப்ளீட் டாக்குமெண்ட்டாக ரெடி பண்ணி அந்த டாக்குமெண்ட் செபி கிட்ட சப்மிட் பண்ணாங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட் பேர் தான் டிஆர்ஹெச்பி. ஸோ செபி அதை ரிவ்யூ பண்ணிட்டு சம்திங் ஏதோ சேஞ்சஸ் இருந்தால் மறுபடியும் அவங்க திருப்பியும் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவாங்க. யாருக்குன்னா இந்த மெர்ச்சன்ட் பேங்கர்ஸுக்கு, அதாவது ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸுக்கு மறுபடியும் அவங்க கரெக்ஷன் பண்ணி மறுபடியும் நம்ம செபி கிட்ட சப்மிட் பண்ணோம். ஸோ இந்த டாக்குமெண்ட் பேர் தான் டிஆர்ஹெச்பி, அதாவது டிராஃப்ட் ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த டிஆர்ஹெச்பியில் என்ன மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்கும் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் பற்றின கம்ப்ளீட் டிஸ்கிரிப்ஷன். ஸோ நாங்கள் இது தான் பண்ண போகிறோம், ஸோ இந்த ப்ராடக்ட் தான் நாங்கள் பண்ண போகிறோம் சொல்லி ஒரு கம்ப்ளீட் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஸோ அதான் ஃபஸ்ட்டு. ஸோ கம்ப்ளீட் டிஸ்கிரிப்ஷன் இருக்கிறதுனால ஒரு செபிக்கு சப்மிட் பண்ணும்போது ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ செபிக்கும் சரி, மக்களாக நம்மளுக்கும் சரி ஒரு கம்ப்ளீட் ஐடியா கிடைக்கும். இந்த பிஸ்னஸ் தான் அவங்க பண்ண போகிறாங்க சொல்லி ஒரு கம்ப்ளீட் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அப்புறம் ஃபினான்ஷியலாக அவங்க அந்த கம்பெனி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸும் இருக்கும். அப்புறம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். ஸோ நார்மலாக இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இதுக்கு உண்டாகக்கூடிய ரிஸ்க்கு அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்புறம் இந்த ஐபிஓ மூலமாக ரெஜிஸ்டர் பண்ணி மக்கள் பணத்தை வாங்கி ஸோ அவங்க எப்படி யூஸ் பண்ண போகிறாங்க, அதாவது இந்த மக்கள் இந்த கம்பெனிக்கு கடன் இருக்குது அப்படின்னா அந்த கடனையும் அடைச்சிட்டு அதே மிச்ச பணத்தையும் பிஸ்னஸ்லையும் போட்டு எப்படி ரன் பண்ண போகிறாங்க சொல்லி அந்த மாதிரி ப்ராசஸும் இருக்கும். ஸோ அப்புறம் அந்த மாதிரி டீட்டெயில்ஸும் இருக்கும். ஸோ அப்புறம் இண்டஸ்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ ஒரு சிமெண்ட் கம்பெனி சொன்னால் அந்த இண்டஸ்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த பிஸ்னஸ் எப்படி ரன் ஆகும் சொல்லிட்டு அந்த இண்டஸ்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இருக்கிறது தான் இந்த டிஆர்ஹெச்பி. இப்படி நம்ம ஃபில் பண்ணிட்டு தான் நம்ம செபிக்கு சப்மிட் பண்ணோம். இது எதுக்கு இந்த டிஆர்ஹெச்பி, ஸோ ஒய் டிஆர்ஹெச்பி அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அதுக்கு ஆன்சர் கண்டிப்பாக ஒரு ஐபிஓ மூலமாக ஷேர் மார்க்கெட்டில் ஒரு கம்பெனி லிஸ்ட் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபுல் டீட்டெயில் டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி ஒரு அந்த செபிக்கு கம்ப்ளீட்டாக நம்ம கொடுத்து ஆகணும். இது செபியோட ரூல்ஸ், ஓகேவா. ஸோ அதனால் எந்த இன்வெஸ்டரும் சரி, எந்த ஒரு இஷ்யூவர், அதாவது ப்ரமோட்டர், அதாவது ஓனரும் சரி, ஒரு கம்பெனி ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிஆர்ஹெச்பி ஃபுல் பண்ணிவிட்டு அதை செபி கிட்ட ஃபைல் பண்ணி தான் ஆகணும். ஸோ இது ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான ரூல்ஸ். யாரோட ரூல்ஸ்னால் செபியோட ரூல்ஸ். ஓகே, இந்த டிஆர்ஹெச்பியை நம்ம எங்கெல்லாம் பார்க்கலாம். ஸோ நார்மலாக ஒரு புது கம்பெனி நம்ம நியூஸ் பார்க்குறோம். இந்த கம்பெனி புதுசாக ஐபிஓ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு அப்படி பார்க்குறோன்னா
அப்போ கண்டிப்பாக வந்து நம்ம எதை தேடுவோம், ஹிஸ்டாரிக்கல் டேட்டா கண்டிப்பாக இருக்காது. போன வருஷம் எப்படி ஒர்க் ஆச்சு கண்டிப்பாக இருக்காது. அது புது கம்பெனி. ஸோ அப்படின்னு பட்சத்தில் நம்ம வந்து எதை பார்ப்போம் அப்படின்னா இந்த டிஆர்ஹெச்பி தான் பார்ப்போம். ஸோ இந்த டிஆர்ஹெச்பி வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் கம்பெனியோட வெப்சைட்டில் இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த சொன்ன ஃபைனான்ஷியல் எக்ஸ்பர்ட் சொன்னாங்களே, அதாவது மெர்ச்சன்ட் பேங்கர்ஸ், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் HDFC பேங்க், ஐசிஐசி பேங்க், ஸோ இந்த மாதிரி பேங்க்களோட வெப்சைட்டில் நீங்கள் இதை பார்த்துக்கலாம். ஸோ அப்படி பார்க்குறது மூலமாக ஸோ வந்து என்ன கிடைக்கும்னா, நார்மலாக ஒரு கம்பெனிக்கு போட போகிறோம் அப்படின்னா எங்கேயுமே டீட்டெயில்ஸ் கிடைக்காது. எந்த மக்களுக்கும் தெரியாது, நியூஸ்லேயும் அந்த வரப்போகிறது இல்லை. ஏன்னா வந்து இனிமேல் தான் வந்து பிஸ்னஸ் வந்து ரன் ஆக போகுது. ஸோ அப்படி பட்சத்தில் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம இந்த டிஆர்ஹெச்பி பார்த்தா மட்டும்தான் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த கம்பெனியோட வெப்சைட்லேயும் இருக்கலாம். பட் வந்து அதுவும் இல்லாமல் அந்த மெர்ச்சன்ட் பேங்கர்ஸ் அந்த பேங்க்கோட பர்டிகுலர் வெப்சைட்லேயும் இந்த டிஆர்ஹெச்பி டாக்குமெண்ட்டை நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம வந்து டிஆர்ஹெச்பினா என்ன, ஸோ இந்த டிஆர்ஹெச்பியில் என்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும், ஸோ டிஆர்ஹெச்பி வந்து என்ன ப்ராசஸில் உள்ளே வருது, அப்புறம் வந்து இந்த டிஆர்ஹெச்பி வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, சில முக்கியமான டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கும் நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு இன்னொரு ஃபினான்ஷியல் டாப்பிக்கோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.